என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய மிகப்பெரிய ஆபத்து காலம் ஒன்று முடியப் போகின்றது. இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகின்றது. இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நின்று ஏங்கி தவித்த ஒரு விஷயம் இன்றோடு உனக்கு நல்ல பதிலை கொடுக்கப் போகின்றது. இது இந்த வராகியினுடைய உத்தரவல்லவா? இந்த வராகி என் வாக்கினை கேட்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இது என் பிள்ளை நீ தள்ளி விட்டுவிடக்கூடாது. அம்மாவின் அன்பினை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் என்னுடைய வாக்கிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மீண்டும் உன் கைகளுக்கு வந்து சேர்ந்து விடும். அப்பேற்பட்ட ஒரு நாளைத்தான் இப்பொழுது இந்த வராகி உன் முன்னால் காண்பித்து கொண்டிருக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய ஆபத்து காலம் உனக்கு முடிய போகிறது என்றால் சட்டென்று நீ யோசிக்க வேண்டும். அப்படி என்ன ஆபத்து நமக்கு வந்து கொண்டிருந்தது? நாம் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வர துடித்தோம்? எந்த ஒரு விஷயம் இத்தனை காலமும் நம்மை போட்டு பாடாய் படுத்தியது என்று என் பிள்ளையே, அதுவெல்லாம் முடிவுக்கு வரப்போகின்ற நேரம் வந்து விட்டது. எந்த கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை தாண்டி இந்த வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து நின்றாயோ, அந்த ஒரு ஆபத்து உன்னை விட்டு நீங்க போகின்றது. என் குழந்தையே, வாழ்க்கை இதையெல்லாம் உனக்கு ஒரு அருமையான பாடமாக கற்றுக் கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, அடுத்தவர்களை அடித்து பிடித்து அவர்களிடமிருந்து அவர்களினுடைய பொருட்களை பறித்து வாழ்க்கை நடத்துவது இங்கு வாழ்க்கை அல்ல. உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட விஷயம் ஒன்று மீண்டும் உன்னிடத்தில் வந்து சேரும். இல்லை, அதை பறித்தவர்களினுடைய வாழ்க்கை வாழ முடியாமல் போகும். இது நிச்சயமான ஒரு உண்மை. உன்னிடத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது, அதை மற்றவர்கள் அவர்களுடையதாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அவர்களினுடைய தவறல்லவா? என் குழந்தையே, நாம் மற்றவர்கள் எண்ணுகின்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விட்டுவிடக்கூடாது என்று உன் தாயானவள் பல முறை உனக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நிலையை கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும், நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளுக்கும் நிச்சயமாக நான் உனக்கு நல்ல பதிலை கொடுப்பேன். நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி கொடுப்பேன். இன்பங்களையும் துன்பங்களையும் கடந்து ஒரு நல்ல வாழ்க்கையை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக வாழ்ந்து விட வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். உன்னிடத்திலிருந்து எதை பறித்தார்களோ அது இனிமேல் உன் வாழ்க்கையில் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும். என் பிள்ளையே, முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். ஒருவரிடத்திலிருந்து ஒன்றை பறிக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடந்துவிடப் போவதில்லை. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இவர்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி விடுவதில்லை அந்த தெய்வம். தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வாழ தெரிந்தவன்தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்பவன். அடுத்தவர்களினுடையதை பறிக்க நினைப்பவன், அடுத்தவர்களின் வாழ்க்கையை வாழ நினைப்பவன் எல்லாம் இங்கு உண்மையாகவே வாழ தகுதியற்றவன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலுமிருந்தும் நீ ஒவ்வொரு முறையும் தப்பித்து வரும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் சரியாக கொடுக்கவில்லையே என்று நினைத்து நீ மனம் வருந்தி நின்றாய். உன்னுடைய இந்த சிந்தனைகள்
உன்னுடைய இந்த வாழ்க்கை இவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக பேரானந்தத்தை ஒரு நாள் கொடுக்கும். நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை வருந்த வேண்டாம். உனக்கு நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை நான் உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. வராகியின் அன்பினை பெற்றுவிட்ட உனக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை பார்த்து கொண்டு இந்த வராகி விட்டு விடுவேனா என்ன? அம்மா ஒரு காலமும் அதை விட்டுவிட மாட்டேன். என் குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதில் என்னை விட தெளிவாக யாரால் இருக்க முடியும்? என் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அந்த விஷயத்தை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புத நொடி. இனி எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய். உனக்குள் மனதைரியத்தை நான் கொடுத்து விட்டேன். உனக்குள் மனதைரியத்தை கொடுத்து விட்ட இந்த வராகி இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றி விடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் உன்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளிலும் சிக்கி தவித்து உன் வேதனைகளை வெளியில் காட்ட முடியாமல் என் பிள்ளை தவிக்கும் பொழுதெல்லாம் அம்மா அதனை புரிந்து கொண்டேன். நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் என்று. உடன் இருப்பவர்களாலேயே ஆபத்து என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கும் என்பதனை நான் நன்கு அறிவேன். இந்த வேதனை காலம், இந்த சோதனை காலம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் என் பிள்ளை இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை தகுதியையும் பெற்றிருக்க வேண்டும். உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்க வேண்டும். இந்த கஷ்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டோமானால் அதன் பிறகு எதிர்வருகின்ற துரோகிகளையும் எதிரிகளையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து அழித்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வாழ்க்கை தர நினைப்பதை நீ சரியான நேரத்தில் பெற்று கொண்டிருந்தால் இப்பொழுது இத்தனை பெரிய கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்காது. சரியான நேரத்தில் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு இப்பொழுது உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வைத்து என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை தர நினைப்பது, எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு வாழ நினைப்பது என்று இவை எல்லாமும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உனக்கு துன்பத்தை கொடுக்கும் என்று எண்ணி வருந்தாமல் நீ விட்டது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை மட்டும் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைந்தால் போதும். உனக்கு நான் தருவது ஒவ்வொன்றும் இனிமேல் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள். நீ செய்த தான தர்மங்கள் எல்லாம் உனக்கு கை கொடுக்கப் போகின்றது. என் பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கவில்லை, நான் இங்கே வாழ தகுதியில்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிடாதே. ஒரு முறை அதை நீ சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனையையும் இந்த தாயானவள் செய்து கொடுத்தும் அதற்கு எந்த பலனும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள். நான் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கைக்கான நொடி. நான் உன்னோடு இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்கு உனக்கு மட்டுமே சொந்தமான விஷயங்கள். இத்தனையையும் கடந்து இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன்னிடத்திலேயே தந்துவிடத்தான் போகின்றேன். யாராலும் இனி என் பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை என்கின்ற நிலையை நான் உருவாக்கி தருகின்றேன். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் உனதாக்கி கொடுக்கின்றேன். ஆபத்து காலம் முடிந்து என் பிள்ளைக்கு சந்தோஷமான நேரம் ஆரம்பித்து விட்டது. வரப்போகின்ற நாட்கள் இனி என் பிள்ளைக்கான நாட்கள்.
இனி எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என் குழந்தைக்கான நேரம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.